மசாலா எதுவும் வதக்காமல் சுவையான மிருதுவான ஸ்டஃப்டு பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பொடிசாக நறுக்கின வெங்காயம் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு கேப்சிகம் பொடிசாக நறுக்கினது, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், இது கூட மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது எதுவுமே நம்ம ரோஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை, வதக்க தேவையில்லை. இப்போ இது கூட பாதி அவிச்ச உருளைக்கிழங்கு, முழுசாக அவிச்சிடக்கூடாது, குழன்னு இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மேஷ் பண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டைகள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் உருளைக்கிழங்கு ரொம்ப அவிஞ்சிடக்கூடாது. மறுபடியும் நம்ம இதை வேக தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டைகளாக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சப்பாத்தி பிசைகிற மாதிரி கோதுமை மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு உருண்டைகள் செய்யும் போது கொஞ்சம் பெரிய அளவு உருண்டைகளாக செய்திடணும், கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக செய்திடுங்க. செய்துட்டு அந்த உருண்டைகளை கப்பை மாதிரி நம்ம கையிலேயே விரித்து எடுத்துக்கணும். இப்போ எப்படி நம்ம கொழுக்கட்டைக்கு வந்துட்டு பூரணம் வைக்கிறதுக்கு செய்வோம், மோதகம் செய்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு கப் ஷேப்பில் செய்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு முடிக்கிற மாதிரியே இந்த மோமோஸ்க்கெல்லாம் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம், அதே மாதிரி போட்டு நம்ம எடுத்துடணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுக்க தேவையில்லை, அதை அப்படியே அது மேலே வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு ஆக்கிடுங்க. இப்போ இதை நம்ம மாவு போட்டு திரட்டி எடுத்துடலாம். வெளியில் லைட்டாக மசாலா வருது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் சாஃப்டாக திரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டால் போதும். அங்கங்கே லைட்டாக ஏதாவது மசாலா ஸ்டஃபிங் வெளியே வந்தாலுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை, அது முழுசாக பிரிஞ்சு எல்லாம் வராது. இப்போ ஒரு தவா சூடு பண்ணி நீங்கள் பட்டர் இல்லை கீ இல்லை ஆயில் ஏதோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் அட்லீஸ்ட் 1 நிமிஷம் போல் மிதமான தீயில் வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை சுட்டு எடுக்கக்கூடாது. ஒரு திருப்பி போட்டு அதுவும் ஒரு நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக மறுபடியும் கொஞ்சோண்டு நெய் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நாம் எடுக்கணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகும். இந்த பராத்தாஸ் நம்ம அதிகமாகவும் சாப்பிட முடியாது. இதே மாதிரி வதக்காமல் மசாலா சேர்த்து செய்யும் போது இந்த ஸ்டஃப்ட் பராத்தா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதோடைய ஃப்ரெஷ்னஸும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சுள்ளுன்னு இருக்கும். ஏன்னா எந்த மசாலாவும் நம்ம அதில் வதக்கிறது கிடையாது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கு அதிகப்படியாக ஒரு பராத்தா தான் கொடுக்க முடியும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கார சட்னி அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிக்கிள்ஸ், இந்த பிக்கிள் வெரைட்டிஸ் எல்லாமே இந்த ஸ்டஃப்ட் பராத்தாவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.